ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேட்வால் தான் தமிழ் தலைவர் தான் உன்னால் முடியும் தம்பி தான். எஸ், நம்ம கடமை நம்ம செஞ்சுட்டே போவோம், பலன் எதிர்பார்க்கக்கூடாது. ரைட்? எஸ், வாழ்க்கைக்கு இது உதவும். ரைட். ஹரியானா பெட் தமிழ் தலைவர் தெரிஞ்சிருக்கோம். 38-36 ராத்திரியே இது போட்டுட்டோம் ரிவ்யூ. பார்க்கறவங்க இப்போது பார்த்துட்டு உங்களோட குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். ரைட். அர்ஜுனும் அசிஸ்டன்ட் கோச் வந்தாங்க. அண்ட் கோச்சை வர மாட்டாருன்னு எனக்கு தெரில. அர்ஜுனை ஃபஸ்ட்டு கேட்டாங்க, அர்ஜுன் இந்த டீம் ரொம்ப ஓவர் டிபெண்ட்டாக இருக்கும் உன் மேலே, எல்லாமே நீ தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு கேட்டாங்க. வழக்கம் போல் ஃபஸ்ட்டு 3 லைன் ஹிந்தியில் சொல்லிடுறேன். அண்ட் எதுக்கு ஹிந்தியில் சொல்கிற வேண்டாம் அப்படின்றவங்களாம் இங்கேருந்து போயிடுங்க. ஹிந்தியில் சொல்லாத, ஆனால் ஹிந்தியில் என்ன சொன்னால் மட்டும் தெரியணும் இவங்களுக்குலாம். அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? ஹிந்தியில் சொல்லாதவங்களாம் பார்க்காதீங்க, அப்புறம் வந்து புலம்பக்கூடாது. ஓகே, ரைட். இது மற்ற நேருக்காக தான். எஸ், அவர் என்ன சொன்னார்னா, देखिए मैं हूँ राइडर और टीम का कैप्टन भी है। कोच साहब ने कह रखी है अगर मैं कॉन्फिडेंस नहीं रहूँगा तो काम चलेगा कौन? हाँ, फर्स्ट हाफ में कैच बहुत खाई है, लोना भी बहुत लगा है அப்படின்னாரு. என்ன சொன்னார்னா, பாருங்க, நான் தான் மெயின் ரைடர், டீமுக்கு கேப்டன் வேறு கோச் வேறு என்று சொல்லியிருக்காரு. நானே கான்ஃபிடென்ஸாக இல்லைன்னா யார் நடத்துவா டீமை? நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கணும். எஸ், ஃபஸ்ட் ஹாஃபில் நிறையா அவுட் ஆனோம், கேட்ச் பிடிச்சிட்டாங்க, எங்களை டேக்கில் ஆகிட்டோம், லோனா லகானா ஆல் அவுட்டு, நிறைய ஆல் அவுட் வேறு ஆகிட்டோம் ஸ்டார்டிங்கில் அப்படின்னாரு. அப்புறம் ரைடிங் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே மிஸ்டேக் பண்ணுச்சு. டோட்டலாகவே லீடு ஏறிட்டே போச்சு ஃபஸ்ட் ஹாஃபில். பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் நாங்கள் அந்த லீடை கவர் பண்ணோம். நான் நிறைய பாயிண்ட்ஸ் வேறு எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தேன். திரும்பவும் 2 மிஸ்டேக் பண்ணாங்க டிஃபெண்டர் லாஸ்ட்டில். அதனால தான் மேட்ச் நாங்கள் தோற்றோம். அண்ட் இல்லைன்னா நாங்கள் எப்போஸ் ஆல் அவுட் ஆக வேண்டியது. அவங்க அந்த ஆல் அவுட் எக்ஸ்டெண்ட் ஆகி கடைசியில் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவங்கள ஆல் அவுட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருப்போம். நாங்கள் தோற்றதுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு அர்ஜுன் சிம்பிளாகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் சொல்லிட்டாரு. ரைட். கோச் தான் நிறையா கேட்டாங்க, பவனை பற்றிலாம் கேட்டாங்க. அது என்னன்றது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போய்டும். அப்போ தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது. நான் வரப்போகிற வியூஸை வச்சு நீ கேட்குற வீடியோலாம் போட்டால் அவ்வளோ வர்றதில்லை இன்கம். அண்ட் நடத்தணும் வேறு, உங்களுக்கு புரியும் சேனலை. ரைட். சிவசபரிங்கிற ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சிவசபரி. இவர் 232வது சப்ஸ்கிரைபர் எனக்கு. ஆமாம், ரொம்ப நன்றி. ட்ராவல் பண்ணுறாரு த்ரூ அவுட்டு நம்ம கூடய. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சிவசபரி. அப்புறம் முத்துராஜ் ஒரு 100 rupees கான்ட்ரிபியூட். தேங்க்யூ ஸோ மச் முத்துராஜ். அப்புறம் கண்ணன், அவர் ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் கண்ணன். இன்னும் நிறைய பேர் இன்னும் 3 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கோச் கார்னரில், இல்லைன்னா இதுவே ரொம்ப பெருசாகிடும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்யூ ஒரு பட்டன் ஒரு அமுக்கு தான். மினிமம் 40 rupees தான், கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப்பில் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ரைட். இப்போ விஷயத்துக்கு போயிடலாம். நம்ம கோச்சுக்கிட்ட என்ன கேட்டாங்களா, அசிஸ்டன்ட் கோச். அப்புறம் சுரேஷ்குமார் தான் கோச், ஹார்ட் லக். அண்ட் அர்ஜுன் ஃபஸ்ட்டு 2 வாட்டி அவுட் ஆனப்போ ரிவைவ் பண்ண ஆள் இல்லை, அங்கே தான் நீங்கள் மேட்ச் தோற்றிங்களான்னு கேட்டாங்க. என்னை ரிவ்யூலே கூட நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு 2 வாட்டி அவுட் ஆனப்போ ரிவைவ் பண்ண ஆள் இல்லை, ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அவர் உள்ளே வர முடிஞ்சுதுன்னு. அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஏன்னா நரேந்திரன் நேற்று விளையாடல. சரி, அதை தான் அவங்க கேட்டாங்க. அவர் சொன்னார் ஆஸா குச்சி நீங்கள் அப்படின்னா. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, ஏஸ் 2 வாட்டி அவுட் ஆனார் அர்ஜுன் ஸ்டார்டிங்கில், அப்புறம் தான் நிறைய பாயிண்ட் கொண்டு வந்தார் அப்படின்னாரு. ஆமாம். அண்ட் நாங்கள் தோற்றதுக்கு மெயின் காரணம் டிஃபென்ஸ் தான். போன மேட்ச்சு நாங்கள் டிஃபென்ஸால் தான் தோற்றோம், இந்த மேட்ச்சு நாங்கள் டிஃபென்ஸால் தான் தோற்றோம் அப்படின்னாரு. பக்கத்தில் இருக்கிற அர்ஜுன் டிஃபெண்டராக இருந்தால் ரைடரால் தோற்றோன்னு சொல்லியிருக்கலாம் ஒரு வேலை, தெரியல. ரைட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த கேள்வி கேட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு சென்னை போகிறீங்க, ஜாலி தான், நிறைய லக்கு கிடைக்கும் உங்களுக்கு, ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது, தமிழ்நாடு ஃபேமஸ் ஃபார் கபடி, ஏன் அவ்வளோ ஸ்பெஷலு கபடி அங்கே அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் ஜெய்ப்பூரில் இருக்குது, முதல்ல நாங்கள் அதை ஜெயிக்கிறது பார்ப்போம் மைண்ட் வைஸு. ஆனால் இதை சொன்னார், 2 மேட்ச் இருக்குது ஜெய்ப்பூரில், அதை வில் ட்ரை டு வின், ஜெயிச்சுட்டு போனால் அண்ட் ஹோம் கிரவுண்டு போகும்போது இன்னும் நிறைய சப்போர்ட் இருக்கும். அவருக்கே தெரியுது, ஜெயிச்சுட்டு போனால் தான் அங்கே சப்போர்ட் இருக்கும், இல்லைன்னா அப்படின்னு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஜெயிக்க விரும்புவோம், இல்லைனாலும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சமாளித்து அது பதில்னு சொன்னார். ஆமாம், தமிழ்நாடு வந்து கண்டிப்பாக தமிழ் தலைவாசி நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் முதல்ல இந்த 2 மேட்ச் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னார். அந்த 2 மேட்ச் என்ன தெரியுமா, யூபி யாதவ் கூடயும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் கூடயும். ஆமாம், யூபி யாதவ் கூட நாளைக்கு மண்டே. ரைட். அப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க, முக்கியமான கேள்வியாக தான். அப்புறம் கோச் சாப் கண்டினியூஸாக 2 மேட்ச் தோத்துட்டீங்க, பவன் ஷராவத்தை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ஒரு சிரிப்பு. எஸ், மிஸ் பண்ணுறோம் அப்படின்னாரு. இன்னொருத்தர் கேட்டார், வாபஸ் லே ஆயியேண்ணா அப்படின்னாரு. அப்போ திரும்பி கூட்டின்னு வர்றது தானே என்னாரு. சரி, இப்போ வேறு என்ன சொல்ல முடியும், நம்ம எல்லாத்தையும் தூக்கி அவர் மேலே பழி போட முடியாது.
இது அவர் சொன்னது. ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை டக்குன்னு முடிச்சுட்டேன். எல்லோரும் நிறைய பேர் கேட்டீங்க. ஃபஸ்ட்டு காத்தால எழுந்திரிச்சு பல்லு தேய்க்கிறே இல்லையோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு நிறைய பேர் சொன்னீங்க. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டேன். கோச் கார்னர் வேணா கேளுங்க போடுறேன். மன்பிரீத் என்ன சொன்ன வேணா அதையும் கேளுங்க நாங்கள் போடுறோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது இன்றைக்கி நைட்டு. அதோட ப்ரிவியூ வரும் கிரிக்கெட். ஒரே 10 பேர் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.